கார்த்திகேயன். கந்தமாவட்டம் பள்ளிநேர்மை கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய அம்மா பேர் கஸ்தூரி, அப்பா பேர் கலியமூர்த்தி, என் மனைவி பேர் கோகிலா. நாங்கள் இருவரும் ஸ்கூலில் படிச்சுருக்கும்போதே 9ஆம் வகுப்பு படித்திருக்கும்போதே நாங்கள் பழக்கம் இருந்தது எங்களுக்குள்ள. அப்பயே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதன் பிறகு நாங்கள் 2 பேருமே 12th வரைக்கும் படித்தோம். அதன் பிறகு அவங்க வீட்டில் இருந்தாங்க, நாங்களும் வெளியில் வேலைக்கு போயிட்டோம். இடையில் நாங்கள் ஃபோன் மூலமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில் என்னை அவங்க சித்தப்பா மிரட்டினார். மிரட்டி நீ என்ன ஜாதி, நீ லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு மிரட்டினார். இது எங்களுக்கு கொஞ்சம் ஒன்றும் தரமாட்டாங்கிறதுனால நாங்கள் போயிட்டு கடலூர் மாவட்டத்தில் போயிட்டு பதிவு திருமணம் பண்ணிட்டோம் ரகசியமாக. அதன் பிறகு அவங்க பொண்ணு நான் எங்கள் அப்பா சம்மதத்தோடு நான் வீட்டில் சொல்லி நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீ உங்கள் வீட்டில் இரு, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. அவங்க கம்பெனி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. நானும் வெளியில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நானும் அவங்கள ரெகுலராக பேசிக்குவோம், ஃபோன்லேயே தினைக்கும் பேசுவோம். பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சிலர் மூலம் எங்கள் ஊரில் தெரிய வந்தது நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இல்லைன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன், யாருமே தெரியக்கூடாதுன்றதுக்காக இல்லைன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன். அப்புறம் நான் ஒரு சிலவங்க தெரிஞ்சிச்சு, கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவங்க அப்பாட்ட செய்தி போயிருக்கு. இது தெரிஞ்சோடனே இப்போ ரொம்ப வேறு பையனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணி, ரொம்ப அடித்து, ரொம்ப கொடுமைப்படுறதா எனக்கு ஃபோன் பண்ணி, எது நடந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கட்டினா அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு ஓப்பனாகவே. அதுக்கு அவங்க அப்பா, அவனா ஜாதி, நீ போய் அவனை கட்டிக்கிறேன்றிய, அவன் எந்த ஜாதி இருந்தால் எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்கள் வீட்டில் வாசலில் நிற்கிறான் நான் சாப்பாட்டுக்கு, அவனும் வேலைக்கு தானே போகிறான், எனக்கு அவனை தான் பிடிச்சிது, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அடித்து அவங்க தாய்மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. தாய்மாமா வீட்டுக்கு அனுப்பி விட்டோன்னே இவங்க போய்ட்டு மறுபடியும் அங்கே பார்த்தாங்க. பார்த்து இந்த ஊர்லேயே நம்ம சொந்தக்கார மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார் பையன், அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கேயும் அடித்து அங்கே ஒரு 3 நாள் வச்சு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அடித்து ரொம்ப சித்திரவதைப்படுத்திருந்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதன் பிறகு 9ஆம் தேதி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவங்க மாமா மனைவிட்ட அவங்க அக்கா இந்த பொண்ணு சொல்லி கூப்பிட்டு வந்துடுமா, என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும்னா, நான் கட்டித்தரேன், அந்த பையனுக்கு கட்டித்தரேன், கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அன்றைக்கி ஒரு 8:30 மணிக்கு நைட்டு கூப்பிட்டு அன்றைக்கி இதேமாரி பேச்சு பேசுகிறாங்க. அங்கே கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இங்கேன்னா வேறு மாப்பிள்ளையை கட்டிக்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் அன்றைக்கி நைட்டும் ரொம்ப அடித்து துன்புறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா ஊருக்கு போயிட்டாங்க. விடிஞ்சால் 10 ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு போல் நானும் வேலைக்கு போயிட்டேன். அன்றைக்கி ராமமூர்த்தின்றவர் என்னை கூப்பிட்டு பேசினார். இதுமாரி அவங்க அப்பா அவங்கள்ட்ட பேச சொன்னார்ப்பா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அந்த பொண்ணு நான் வேணான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சித்திரம், நான் அந்த வார்த்தையை எப்பயுமே சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நானும் விட மாட்டேங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நான் அந்த பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணக்கூடாதுங்க, அந்த பொண்ணு நான் சொன்னால் கேட்காது, யார் சொன்னாலும் கேட்காது, என்ன தான் கட்டிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் என்ன சொன்னார், நான் அந்த விஷயத்தை அவங்க அப்பாட்ட சொல்லுவேன்பா, சொன்னார்னா அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். ஒரு 11 மணி போல் எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்தமாரி வீட்டில் அடிக்கிறாங்க, தூக்கு மாட்டி என்னை சாவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே வேலையிலேருந்து வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு டாவல் போட்டுருந்து. எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் உள்ளே தான் இருக்கேன், அம்மா என்னை போட்டு அடிக்கிறாங்க, அதான் கதவை சாத்திட்டு வெளில எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொன்னிச்சு. சரி அப்படி எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அதை சமாதானப்படுத்தி நான் பேசிகிட்டு இருந்தேன். மதியமாக அவங்க அப்பா ரொம்ப அடித்தார், மறுபடியும் அடித்தார். சரி இதுக்கப்புறம் இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன். எல்லாத்தையும் அந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். பாதி தூரத்து ஃபோன் வருது,
நான் இதுமாரி சொல்லிட்டு போயிட்டேன், நான் போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பாதி வேலையை எனக்கு ஃபோன் வந்து அதெல்லாம் பண்ணாத, இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பா அம்மா செத்துருவாங்க, 2 பசங்க இருக்குது, அதோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி திரும்ப என்னை வர வச்சிட்டாங்க. சரி, வந்த பிறகு மறுபடியும் ஒரு 4 மணி போல் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணே தரமாட்டா, எங்கள் கையிலே உன்னை அடித்து சாவடிச்சிடுவான், தூக்கு மாட்டி சாவடிச்சிடுவான். அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் உள்ளே அனுப்பி இவளை வந்து தூக்கு மாட்டி தொங்க விட்டு நீ டாப்பால் போட்டு வெளில வந்துடு அப்படின்னு சொல்லி அடித்து இதேமாரி சொல்கிறாங்க என்கிட்ட. நான் அப்போல்லாம் ஃபோன் லைனில் இருக்கேன், நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணி போல் எனக்கு ஃபோன் வந்துச்சு, இதுமாரி அப்பா ஒத்துக்கிட்டாங்க, ஒன்று காலையில் பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் இது சொல்ல சொன்னிச்சு உன்கிட்ட, என்கிட்ட எப்படி நீ சொல்லு நான் கேட்டதுக்கு, நான் கேட்டேன், நீ தான் செல்லு வச்சிருக்காம நீயே சொல்லிட்டுருமா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னிச்சு. வழக்கம் போல் நாங்கள் எப்பவுமே சாப்பிட்டு ஒரு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பேசுவோம். இப்போ பேசிட்டு போது சந்தோஷமாக பேசிக்கிட்டு, இந்த மாதிரி கம்பெனி பசங்கள்லாம் சொல்லிட்டு, உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லி. நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது கம்பெனி பசங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். தெரிஞ்சு அவங்களையும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்தாங்க, எப்போ கல்யாணம் பண்ணுவேன் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம இப்படியெல்லாம் வாழ போகிறோம், அப்படி வாழ போகிறோம், இத்தனை வருஷம் கனவு நினைவு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, காலையில் எனக்கு சீக்கிரமாக வேலை இருக்குது, நீ சீக்கிரமாக அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துரு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, சரி நான் தூங்குறேன், ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வச்சுட்டு நல்லா நான் தூங்குறேன்னு காலையில் சீக்கிரமாக வந்துன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டு தூங்குனாங்க. எனக்கு ஒரு 12 மணி போல் பயங்கரமாக உடம்பெல்லாம் ரொம்ப வேர்த்துருச்சு. எனக்கு வேர்த்துட்டு நான் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அவங்க எப்பவுமே நைட்டில் தான் சார்ஜர் போடுவாங்க, ஒரு 1 ஹவர் சார்ஜர் போடுவாங்க. சரி, அதுமாரி தான் சார்ஜர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனசு ஏற்றுக்கல, எனக்கு ஒரு மாதிரியே இருந்துது. திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் சுவிட்ச் ஆஃப் தான் வந்துட்டு. அதன் பிறகு சரி சார்ஜர் தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் படுத்து தூங்கியிருந்தேன். ஒரு 2:30 மணி இருக்கும், ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணியிருக்கானு எனக்கு தெரியல. அப்புறமா வீட்டில் எனக்கு ஃபோன் போட்டுருவானு நான் எடுக்கலன்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிட்டானு, இந்தமாரி அந்த பொண்ணு செத்துச்சு, இவன் எதனா பண்ணி போகிறான், இவனை பத்திரமா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போயிட்டானு. அப்புறமா ஒரு 2:45 மணிக்கு என்னை எழுப்பினாங்க. எழுப்பி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பிரச்சனை கொடுத்து நீ போ விஷயத்தையும் அங்கே சொல்லலை. நான் அதுக்கப்புறம் போய் சட்டையை போட்டு செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன். எடுத்து பார்த்தா ஃப்ரெண்டுங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. எடுத்து இந்த டைமில் இவனை ஏன் ஃபோன் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு எடுத்து ஆன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டால் இதுமாரி அந்த பொண்ணு செத்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்ப முடியல, என்னால் ஏற்றுக்க முடியாது, நைட்டெல்லாம் என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசியிருந்தா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ரொம்ப அந்த தெருவில் சத்தம் கேட்டுச்சு பயங்கரமாக. என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில, என்னால் நான் எதனா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஒரு பக்கம் ஓட்டேன். அப்புறமா எங்கள் அண்ணன் என்னை கொண்டு போய் ஃப்ரெண்டுங்க வீட்டில் விட்டார் கண்டமங்கலத்தில். அங்கேருந்து ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் வந்து நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க விடலை. ஃப்ரெண்டுங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த இடத்துல காயம் இருந்துச்சு, இந்த இடத்துலையும் காயம் இருந்துச்சு, ஃபுல்லாக துணி வரைக்கும் இது வரைக்கும் போட்டு மூடி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊரில் எல்லாரையும் கேட்டால், ஊரில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாமே அவங்க அப்பங்காரன் அடித்து சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்றைக்கி 11 மணிக்கு வந்து அந்த பொண்ணு கத்திட்டு வெளியில் வந்துருக்குது. ஒரு 20 பேர் கூட்டமாக கூடியிருக்கிறாங்க. அவங்க அம்மா ஏன் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறீங்கன்னு அவங்க ஊரில் கேட்டுருக்குறாங்க. ஏன் அந்த எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அப்படியே தூங்கிட்டே இருந்தது பொழுது போய் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது தலைகணை வச்சு தான் அழுத்தி சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமமூர்த்தின்றவர் அந்த 12 மணிக்கு தான்ப்பா அவன் இந்த பக்கத்துலேருந்து வெளியில் போனான், நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சுற்றில் இருக்க அந்த வீட்டுக்கு சுற்றி இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதன் பிறகு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எல்லாமே அந்த சுற்றி இருக்குங்க எல்லாமே அந்த ஒரு வாரமாக அந்த பொண்ணை போட்டு அடித்து சித்திரவதைப்படுத்தி எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க அப்பங்கார ரொம்ப அடித்து சாவடிச்சிட்டான் அந்த பொண்ணை நம்ப வச்சு நாளைக்கு பொண்ணு பார்க்க நான் சொல்லி நம்ப வச்சு சாவடிச்சிட்டான்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அன்றைக்கி 11/11/2012 போயிட்டு அன்றைக்கி நான் பகல் வெடிஞ்சோடனே போயிட்டு நாங்கள் போயிட்டு கேஸ் கொடுத்தோம். வீட்டில் வந்து பார்த்தேன் எங்களை விடலை, பார்க்கறதுக்கு விடலை என்ன. சரி இதுக்கப்புறம் கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கண்டமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். அவங்க நான் 11 மணிக்கெல்லாம் போயிட்டோம், 12 மணி வரைக்கும் வாங்கவே இல்லை. எஸ்ஐ வந்தால் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ வந்தார்,
வந்து கம்ப்ளைண்ட் படித்து பார்த்துட்டு நான் போயிட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன், பாடி இப்போ தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அங்கே ஒரு 1:30 மணிக்கெல்லாம் போயிட்டார். போயிட்டு அங்கே ஒரு அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிட்டு நடந்துட்டு இந்த பொண்ணோட கோயில் அவங்க பெரியப்பா வந்து வழக்கறிஞர் இருக்கார். அவர் வந்து போலீஸ்காரெலாம் தடுத்து நான் இப்போதைக்கு விட்டுருங்க, எதாக இருந்தாலும் இந்த சடம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள்ட்ட பேசிக்கிறாங்க. பேசிட்டு இவர் எஸ்ஐ ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் வர வச்சு பார்த்துருக்குறாங்க. அதுக்குள்ளே எஸ்ஐயை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாவோ போலீஸ்காரங்களே என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்பா அப்படின்னு சொன்னார் போலீஸு. இது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 60-70 கால் வருது. கேஸை வாபஸ் வாங்கினா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது, நீ ஊருக்குள்ளே திரும்ப வரவும் முடியாது, மூட்டெல்லாம் அடிச்சு நொறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தினைக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க.